வணக்கம் நிக்கிதா. திருவள்ளூர் மாவட்டம் கும்படிப்பூண்டி அடுத்த கரடிப்புத்து கிராமத்தில் கிராவல் குவாரி ஒன்று கடந்த சில நாட்களுக்கு முன்பு அனுமதி வழங்கப்பட்டது. இந்த குவாரி சம்பந்தப்பட்ட இடத்தில் இயங்கக்கூடாது என்று கூறி கரடிப்புத்து கிராமத்தை சேர்ந்த மக்கள் 4 தினங்களாக போராடி வருகின்றனர். குறிப்பாக இன்று 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் சம்பவ இடத்தில் வைத்து குவாரிக்கு அனுமதி வழங்கிய நிலையில் தற்போது அந்த குவாரி பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் மக்கள் இந்த குவாரி செயல்படக்கூடாது என்று போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் பார்த்தோம்னால் காவல்துறையினருக்கும் கிராம மக்களுக்கும் பார்த்தோம்னால் வாக்குவாதம் ஏற்பட்டது. குறிப்பாக சம்பவத்தில் பொன்னேரி ஆர்டிஓ மற்றும் கும்மிடிப்பூண்டி வட்டாட்சியர் பேச்சுவார்த்தையில் போராடக்கூடிய மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது மக்கள் அந்த போராட்டத்தில் நாங்கள் கைவிட மாட்டோம், கிராவல் குவாரி எங்கள் கிராமத்தில் இயங்கக்கூடாது என்று கூறி அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதனால் காவல்துறையினரை அந்த போராடிய மக்களை கைது செய்யும் நோக்கில் அங்கு கூடியிருந்த பெண்கள் மற்றும் கிராம மக்களை பேருந்தில் ஏற்ற முற்பட்ட போது அங்கிருந்த கிராம மக்களுக்கும் போலீசாருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பான ஒரு சூழல் நிலவியது. குறிப்பாக கைது செய்ய முற்பட்ட போது அங்கிருந்த பெண் ஒருவர் தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படும் நிலையில் அந்த பெண்ணை மடக்கி பிடித்த போலீசார் அவரை லாவகமாக மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக இந்த பகுதியில் கிராவல் குவாரி இயங்கக்கூடாது என்று கூறி மக்கள் 4 தினங்களாக போராடி வரும் நிலையில் காவல்துறையினரை வைத்து இன்று மண் குவாரி இயங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ள சம்பவம் பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக கிராம மக்கள் தங்கள் பகுதியில் குவாரி இயங்கக்கூடாது, அந்த இடத்தில் எங்களுக்கு வீடு மனை பட்டா வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருவது குறிப்பிடத்தக்கது. நிக்கிதா.